உறுப்புகள் சரியாக செயல்பட தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பெறுவதை இரத்த ஓட்டம் உறுதி செய்கிறது. இந்த இரத்த ஓட்டம் தடைபடுவதால் ஏற்படும் பாதிப்புகளில் வலி, தசைப்பிடிப்பு, உணர்வின்மை போன்றவை ஏற்படும். இதிலிருந்து விடுபட உதவும் சில ஆரோக்கியமான உணவுகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் அமிலத்தை கொண்ட ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் அத்தியாவசிய தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இரத்த கட்டிகளை கரைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. இரண்டாவது நட்ஸ். பாதாம், வால்நட்ஸ் போன்ற நட்ஸ் வகைகளில் மெக்னீசியம் மற்றும் அர்ஜினைன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இவை இரத்த நாளங்களை விரிவுபடுத்தவும் இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. மூன்றாவது வெங்காயம். வெங்காயம் ஆக்சிஜனேட்டுகள் நிறைந்ததாகும். இவை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதில் நேரடியாக பங்கேற்பதன் மூலம் கை கால்களில் தசைப்பிடிப்பை குறைக்கிறது. நான்காவது பூண்டு. இது இரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் மிகுந்த நன்மை பயக்கும். இதற்கு இதிலுள்ள சல்ஃபர் உள்ளடக்கமே காரணமாகும். இவை இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. ஐந்தாவது உப்பு நீர் மீன். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உப்பு நீர் மீன்கள் இரத்த கட்டிகளை தடுக்கவும் ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் உதவுகிறது. இந்த உணவுகளை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதுடன் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம். இது இரத்த ஓட்டத்தை பராமரித்து இது தொடர்புடைய உடல்நல பிரச்சனைகளை தடுக்கவும், வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு இருந்தால் கை கால்கள் தசைப்பிடிப்புகள் போன்றவற்றிலிருந்து விடுபடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க.